மகாநதி சீரியல்ல இருந்து திவ்யா கணேஷ் அவர்கள் விலக போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்த ஒரு விஷயம் இப்போ மகாநதி ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சோகமாக மாறி இருக்கு. அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் அவங்க விலக போறாங்க அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி. இந்த ஒரு சீரியலில் இதற்கு முன்னாடி கங்கா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் பிரதீபா நடிச்சிருந்தாங்க. அவங்க ஒரு சில காரணங்களால் வெளியேற பாக்கியலட்சுமி சீரியலில் இருந்த ஜெனி, அதாவது திவ்யா கணேஷ் அவர்கள் கங்கா கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலுமே ஆஃப்டர் குமரனுக்கும் இவங்களுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லபடியாக போக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ரசிகர்கள் மத்தியில் இவங்களோட கேரக்டருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் இவங்க அந்த சீரியலை விட்டு குவைட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே ரசிகர்கள் எல்லாருமே பதட்டமாகி அவங்களுக்கு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நீங்கள் நிற்கிறீங்க, என்ன ஆச்சு, நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் சமீபத்தில் கூட குமரனுக்கும் உங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா போணுச்சு. குமரன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா, ஏன் நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு வெளியே போகிறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகர்களோட இந்த ஒரு அன்பு தொல்லை தாங்காமல் எதனால் அவங்க வெளியே போனாங்க அப்படிங்கிறத சமீபத்தில் அவங்க லைவாகவே பேசியிருந்தாங்க. அதில் அவங்க பார்க்கவே ரொம்பவே சேடாக இருந்தாங்க, ரொம்பவே அவங்க டயர்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் ஸ்ட்ரிப்பெல்லாம் இருக்குது, இதுலேருந்தே தெரியுது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கடந்த ஒரு வார காலமாகவே எனக்கு டெங்கு காய்ச்சல் இருக்குது. அண்ட் கடந்த ஒரு வாரமாக நான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்கேன். ஆனால் என்னால் சுத்தமாக முடியலை. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளும் எனக்கு முடியாமல் தான் போகும். இந்த ஒரு நிலையில் எந்த ஒரு ஷூட்டிங்குமே என்னால் அட்டன் பண்ண முடியாது. அதனால் இப்போ நான் கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டான மகாநதியில் கங்கா கேரக்டருக்கு அவங்க வேறு யாராவது பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஒரு விஷயம் சொல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. அந்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் என்னோட பர்சனலாக அவங்கக்கிட்ட சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இப்படி ஆகியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் ரசிகர்கள் அவங்க நல்லபடியாக மீண்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க சோசியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்க இன்னொரு கண்டென்ட் என்ன அப்படின்னா, நயன்தாரா அவர்கள் சம்பளம் குறைச்சி வாங்கிட்டு இருக்காங்களாமா. அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை, கேரளா இண்டஸ்ட்ரி தான். நயன்தாரா அவர்கள் இப்போ ரொம்பவே பீக்கில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மூக்குத்தி அம்மன் 2 அடுத்து நடிக்க போகிறாங்க. டாக்ஸிக் படத்தில் யாஸுக்கு தங்கச்சியை அவங்க நடிக்க போகிறாங்க. அடுத்து கவின் கூட ஹீரோயினாக ஒரு படம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த படங்கள் எல்லாத்துக்குமே 10 to 12 கோடி அவங்க சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி, அதர் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அவங்க இந்த ஒரு சம்பளத்தை குறைச்சி பேசுகிறதே கிடையாது. ஆனால் இதே மலையாள இண்டஸ்ட்ரி அப்படின்னா மட்டும் இந்த சம்பளத்தை அப்படியே பாதிக்கு பாதி அவங்க வாங்குறாங்களாமா. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அது அவங்களோட மதர் டங். அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்களாமா. இந்த ஒரு நியூஸை ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்டாக ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இது சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கணும், அதே அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒன்று இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒன்று, இது உண்மையாக சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.